Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே பொருத்தமா செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான வெஜிடபிள் கறி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு மினி பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. இது முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து தோல் உரிச்சிட்டு 2 கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூட அடுத்து சேர்க்க போகிற காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக குடமிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிற போகிறோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருந்தனால நான் உப்பு சேர்க்கல. இதை லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 பீஸ் அளவுக்கு கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குனதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்ச காய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா டேஸ்டியான வெஜிடபிள் கறி ரெடி ஆயிடும். இது எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி இது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாசனைக்காக கொஞ்சம் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி புதினா இலையும் சேர்த்துட்டு இறக்கிருங்க. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.